अस्मद्गुरुभ्यो नमः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। आञ्जनेयस्वामिनः जय। सीतारामपदाम्बुजे मधुभवद्यन्मानसं दीयते। सीतारामगुणावली निशिदिवा यज्जिह्वया पीयते। सीतारामविचित्ररूपमनिशं यच्चक्षुषोर्भूषणं। सीतारामसुधामधामनिरतं तं सद्गुरुं तं भजे। सीतावियुक्तश्रीरामशोकदुःखभयापः तापत्रतयसंहारिन् आञ्जनेय नमोऽस्तु ते। सीताशीर्वादसम्पन्न समस्तावयवाक्षत लोलल्लाङ्गूलपातेन ममारातीन् निवारय। स्फटिकाभं स्वर्णकान्तिं द्विभुजं चकृताञ्जलिं कुण्डलद्वयसंशोभिं मुखाम्बुजमहं भजे। स्वानन्दहेतोर्भजतां जनानां मग्नः सदा रामकथासुधायाम्। असाविदानीं च निषेवमाणो रामं पतिं किं पुरुषे किलास्ते। हनुमन्तं महावीरं वायुतुल्यपराक्रमं ममाभीष्टार्थसिद्ध्यर्थं प्रणमामि मुहुर्मुहुः। हनुमान् रामपादाब्जसङ्गीवर्णवरशुचिः सञ्जीवनोपहर्ता मे दीर्घमायुः ददात्विह। आञ्जनेयस्वामिनः जय. லோகமாதாவான மகாலட்சுமி தாயாரே அவதாரம் எடுத்து சீதாமாவாக பூமியின் மகளாக வந்தா. அந்த சீதா பிராட்டி சோகத்தினால அக்னியில முழுகி என்ன பண்ணுறது, ராமரையே தேடிண்டு இருக்கக்கூடிய அந்த ஜீவனை தேடி நம்ம ஆஞ்சநேயர் ராமதூதர் லங்காக்கு சென்றார் என்று வரைக்கும் நம்ம பார்த்தோம். அந்த லங்காவில் ஒரு இடத்துல பார்க்குறா, ஆனால் தேடியும் சீதா அம்மாவை காணலை. சீதாம் அபஷ்யன் அனுஜேஸ்வரஸ்ய ராமஸ்ய பத்னியும் வததாம் வரஸ்ய. இது தேட கிடைக்கலை அப்படின்னதும் ஹனுமாருக்கு என்னோ மயக்கம் வந்தா மாதிரியே ஆயிடுத்து. பிளவங்கமோ மந்த இவாஜிரஸ்ய. சீதாம்மாவை தேடணுமே, இவர் கைங்கரியம் பண்ணாதானே இந்த காரியத்தை சித்தி பண்ணினாதான் சீதாம்மாவுக்கும் ராமருக்கும் ஜீவன் கிடைத்தார் போல ஆகும். இல்லைன்னா அவ 2 பேரும் பிரிஞ்சா மாதிரி தானே இருக்கும். அதனால ரொம்ப கவலையோடு இருந்தார். அப்பொழுது தனக்கு தானே உற்சாகம் பண்ணிண்டு ச நிகாமம் விமானேஷு விஷண்ணः காமரூபத்ருக் விசசார கபிர்லங்காம் லாகவேன சமன்விதः. ச நிகாமம் விமானேஷு விஷண்ணः காமரூபத்ருக். காமரூபியான காற்றின் மகனான அந்த ஆஞ்சநேயர் பெரிய பெரிய மணிமாளிகை ஆட்டமாக எல்லாங்கேயும் ஸ்ரத்தையோடு தேட தொடங்கினார். திருப்பி லாகவேன சமன்விதா, ரொம்ப அனாயாசமாக, ரொம்ப கஷ்டப்பட்டுண்டு இல்லாமல் அனாயாசமாக நம்மளால முடியும் அப்படிங்கிற தைரியத்தோட ஒரு சுபகாம்ஷையோட தேடினார். அப்படியே போய் ஆசசாத லக்ஷ்மிவான் ஆசசாதாத லக்ஷ்மிவான் ராட்சசேந்திர நிவேசனம் பிராகாரேணார்க்க வர்ணேன பாஸ்வரேணாபிசம்ருதம். முள்ள ராட்சச பவனமாக இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் வந்துட்டார். ஆதித்ய சோபையாக இருந்த அத்யுன்னமான பொன்னால் பண்ணக்கூடிய மதில்கள் 4 புறத்துலேயும் இருக்குது. எல்லாம் தங்கமயம் தான். அங்கே தங்கம் இல்லாமல் ஒரு இடமே இல்லை. அப்படிதான் இங்கே வர்ணே. பெரிய காட்டில் சிம்மங்களாட்டமாக உக்ர ராட்சசர்கள் அப்படியே காத்துண்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டே அனுமார் முள்ள காலடி வச்சுட்டு போகிறார். எல்லாமே அழகாக தளங்கின்றிருக்கு. படிகளெல்லாம் பல பல விதத்தில் இருக்கக்கூடிய மதில்கள், வீரர்களான பாப்பானாட்டமாக உத்தமமான கஜங்கள், பெரிய பெரிய யானைகள், தேரில் பூட்டக்கூடிய அஸ்வரத்னங்கள், புலி, சிங்கம் போன்றவையுடைய முழு தோள்கள் இருக்கக்கூடிய தோல்னால முடி, மேகதுந்துபி ஸ்வரம் முழக்கிறது, ஸ்வர்ணம் வெளி போன்றதெல்லாம் வச்சுண்டு பண்ணின கூட பெரிய பெரிய தேர் ரதங்கள் கண்டாராம்.
இந்த மாதிரி மிருகபக்ஷி கணங்களெல்லாம் கண்ணும் கரலும் கவர்க்கக்கூடிய ஆயிரம் ஆயிரம் ஆலயங்கள், மகாத்மியமேர்ன ஆலயங்கள் கட்டி வச்சிருக்கா. எந்த குறவும் இல்லாமல் இருக்கக்கூடிய இடம். ரத்னங்களாலேயே பல பல விஷயங்களை பண்ணியிருக்கு. கம்பீரமாக இருக்கக்கூடிய அந்த லங்காவை பார்த்துட்டு இருக்கார். நம்மளுடைய வாயு வேகம் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் பிரஹஸ்த கிரகத்தில் ஒரு சாட்டம் சாடி எல்லாங்கேயும் நன்னா பார்த்து பார்ஷ்வ வேஷ்மத்துக்கு மனோவேகத்தில் வேகம் வந்துட்டார். தாயாரை தேடி 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 அந்த ஹனுமாரை கும்பகர்ணருடைய பவனத்துக்கு எத்திவிட்டார். அங்கே போய் பார்க்குறார் சீதாமா இருக்காளா. அதுக்கப்புறம் விபீஷனுடைய ஆலயத்தில் எத்தினார், அங்கே பார்க்குறார். அதுக்கப்புறம் மகோதரனுடைய பவனத்தில், விரூபாக்ஷனுடைய பவனத்தில், வித்யுஜிஹ்வனுடைய, வித்யுன்மாலியோடைய, வஜ்ரதம்ஷ்டனுடைய, சுக்கனுடைய, புத்திமானான சாரணனுடைய, இந்திரஜித்தோட பவனத்தில், ரஷ்மிகேதோடைய பவனத்தில், ஜம்பூமாலியோடைய பவனத்தில், சுமாலியோடைய பவனத்தில், சூரிய சத்ருவோடைய பவனத்தில், வஜ்ரகாயனுடைய பவனத்தில், தூம்ராக்ஷன், சம்பாதி, வித்யுத்ரூபன், பீமன், கனன், விகனன், சுகநாசன், விக்ரன், ஷடன், விகடன், பிரஸ்வகர்ணன், தம்ஷ்ட்ரன், ரோமஷன், சாதி, யுத்தோத்தமன், மத்தன், துவஜக்ரீவன், இந்திரத்வஜன், ஹஸ்திமுகன், கராளன், பிசாச்சன், சோனிதாக்ஷன் போன்ற அசுரர்களுடைய அத்தனை பேரோடையும் பவனங்களில் போய் நம்ம ஆஞ்சநேயர் பார்க்குறார். கிருஹாத் கிருஹம் ராட்சசானாம் உத்யானானிச்ச வானரா. ஒரு கிரகத்துக்கு கிரகமாக பார்த்துட்டு வந்தாராம். தேஷு தேஷு மகார்ஹேஷு பவனேஷு மகாயசாக தேஷாம் ரித்திமதா ரித்திம் ததர்ஷச மகாகபிஹி. எல்லாம் அங்கேயும் போய் பார்த்துட்டு ஒரு பெரிய அரண்மனை. அங்கே பொதுவாக இருக்கிறத விட அதிகமான ஆள்கார் ராட்சசர்கள்லாம் படையெடுத்து அங்கே நின்றுருக்கா. பல பல பல்லக்கு, நிறைய எக்கச்சக்கமாக பல்லக்கு அங்கே இருக்குது. பல விதத்தில், பல வர்ணத்தில், பல ரத்னங்களில் சேர்ந்து நிஷ்டிதான் கஜசிக்ஷாயாம் ஐராவத சமான்யுதி. எல்லா கஜங்களும் ஐராவதமும் எல்லாம் அதை பார்த்தா அப்படிதான் இன்னும் அமராவதியே இறங்கி வந்தார் போல தென்படலாம் ஹனுமாருக்கு. தஸ்மின் ததர்ஷசா, அந்த பெரிய அரண்மனையை பார்த்தார். அதை பார்த்ததும் கிரீடா கிரகாணி சான்யானி தாரு பர்வத கானபி காமஸ்ய கிரகம் ரம்யம் திவ்யாங் கிரகம் ஏவச்ச. எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இடம் இருக்குது. உங்களுக்கு ஒரு பெரிய உத்தியானம் வேணுமா, உத்தியானம் இருக்குது. ஒரு வீடு வேணுமா, ஒரு விரும்பின விளையாடுறதுக்கு ஒரு வீடு வேணுமா, அது இருக்குது. அப்படி என்ன விஷயங்கள் இருந்தாலும் அதுக்கு எல்லாமே இருக்குது. எந்த குறைகளும் இல்லாத அந்த மந்தரகிரி பிரக்யம் மயூரஸ்தான சங்குலம் துவஜயஷ்டி பிராகீர்ணம் ததர்ஷ பவனோத்தமம். அப்பேற்பட்ட பெரிய பவனத்தை பார்த்தார். அதை பார்த்ததும் நிச்சயமாக இது ராவணனுடைய கிரகமாக தான் இருக்கணும். நூபுராணாம் ச கோஷேன, நூப்புறங்களுடைய கோஷம் கேட்கறது. காஞ்சினாம் என்னதேனச்ச, காஞ்சினால் கெட்டப்பட்ட அழகான சுந்தரி மண்டலங்கள் அங்கங்கே நடந்துருக்கா. மிருதங்கதல கோஷைச்ச கோஷவத்பிரவானிதம், எல்லா கோஷங்களும் வாத்திய கோஷங்கள்லாம் நிரம்பி இருக்கக்கூடிய இடம். அதெல்லாம் பார்த்ததும் அனிர்வச்சனீயமான அந்த ராவண மந்திரம் எப்படி இருக்குது அப்படின்னா சொல்லி நம்மளுக்கு அதை புரிஞ்சிட முடியாது. அப்பேற்பட்ட ஒரு ஸ்வர்க்க பவன மாற்றமாக தான் இருந்தது. அப்பேற்பட்ட பவனத்தில் ஹனுமார் ஸ்ரீ ராமச்சந்திரனை ஹிருதயத்தில் பிரதிஷ்டை பண்ணி அச்சஞ்சலமான ராம பக்தியோட அந்த ராமதூதர் காலெடுத்து வைத்தார். அங்கே முதல்ல பார்த்ததும் என்ன பார்க்குறார் அப்படிங்கிறது 7வது சர்க்கத்தில் சொல்கிறா. புஷ்பக விமான தர்சனம் கிருஹாணி நானா வசுராஜிதானி தேவாசுரைஷ்சாபி சுபூஜிதானி சர்வைஷ்ச தோஷைஹி பரிவர்ஜிதானி கபிர்தர்ஷஸ்வ பலார்ஜிதானி. மகாசத்வ சம்மன்னான மாருதி அங்கே சுத்துக்கும் நன்னா ஸ்ரத்தையாக பார்த்து கண்ணு ஓடிக்கிறார். கண்ணு ஓடுறது ஹாரெல்லாம் எங்கெல்லாம் இருக்கா. அதுக்கிடையில் சீதாமாவும் இருக்காளா, எல்லாம் என்னெல்லாம் பார்க்கணும் ஹனுமாருக்கு, யோசிச்சு பாருங்க. அப்படி எல்லாம் அங்கேயும் பார்த்து வருஷாரம்பத்தில் இடிமின்னல் ஆட்டமா வைடூரியங்கள்னாலையும் கனக ஜாலங்கள்னாலையும் நிரம்பி இருக்கக்கூடிய அழகான அந்த அரண்மனைக்குள்ளே போனார். கண்ணுக்கு ஆனந்தம் கொடுக்கறதான் அப்பேற்பட்ட இடம். அங்கே என்ன பார்த்தார் அப்படின்னா உத்தமமான ஸ்திரீ ரத்னங்களால் சதா சேவியமாக இருக்கக்கூடிய அம்பரத்தில் ராஜஹம்சங்கள்
போயின்னு இருக்கக்கூடிய விமானமாட்டமா ஒரு புஷ்பகம் அப்படிங்கிற ஒரு மகா விமானத்தை அந்த கபீஸ்வரர் பார்த்தாராம். உத்தம தாது திரவியங்கள் அணிந்த கிரிசங்க மாட்டமா, கிரக நட்சத்திராதிகளால பரிசோபிதமான ஆகாச மாட்டமா, நவரத்ன நிர்மிதமான சித்திரங்களெல்லாம் வரைச்சு வச்சிருந்த அழகான கண்ணுக்கு ஆனந்தம் தரக்கூடிய அந்த விமான ரத்னத்தை பார்த்தாராம். அந்த விமான ரத்னம் புஷ்பகம் அப்படிங்கிற விமானம், அது என்ன புஷ்பக விமானம், அதோடைய கதை தெரிஞ்சாதான் இப்போ ஹனுமார் எந்த விமானத்தை பார்க்கறார், எப்பேற்பட்ட விமானம் அது அப்படிங்கிறது நம்மளுக்கு அதனுடைய பொருள் நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியும். புலஸ்தியர் அப்படிங்கிற ஒரு ரிஷி இருந்தார். அவர் ஒரு அழகான காட்டில், புலஸ்தியர் பிரம்மாவுடைய புத்திரர், அவர் ஒரு அழகான காட்டில் தபம் பண்ணிட்டு இருந்தார். தவம் பண்ணிட்டு இருக்கிற வேலையில் அங்கே கந்தர்வர்கள், கிணறுகள், அப்சர ஸ்திரீகள் எல்லாம் ஆட்டம் பாடி சௌக்கியமாக இருந்துட்டு இருந்தார். இதெல்லாம் அவருக்கு தப்போ விக்னமாக மாறிடுது. அப்போ தவத்துக்கு இடையூறாக யாரெல்லாம் இருக்காளோ அவள் நான் கண்ணை திறந்து யாரை பார்க்குறேனோ அவள் கர்ப்பம் அடைவா அப்படிங்கிற ஒரு சாபம் கொடுத்துட்டார். இதை கேட்டு யாருமே அந்த இடத்துக்கு வரவே வரல. ஏன்னா அந்த கர்ப்பம் தரிக்கணுமே, இந்த புலஸ்தியர் பார்த்தாச்சுன்னா. அதனால அந்த தப்பம் விக்னமாகாமல் இருக்கிறதுக்கு அவர் சாபம் பண்ணார். இந்த சாபத்துக்கு தெரிஞ்சவா கேட்டவா எல்லாரும் அந்த பக்கம் வரவே இல்லை. ஆனால் இதை பற்றி கேள்விப்படாத ஞானம் இல்லாத ஒரு பெண் அந்த வழியாக போனாலாம். அந்த வழியாக போய் புலஸ்தியரை பார்த்தாலாம். புலஸ்தியரும் அந்த பெண்ணை பார்த்தாலாம். அவருடைய சாபம் படியே அந்த பெண் கர்ப்பம் தரித்து விட்டாள். நேராக அந்த பெண் போய் தகப்பனார்கிட்ட போய் சொல்கிறா, இப்படி நடந்தது அப்படின்னது. சரி, அவரும் ஒரு ரிஷி, அந்த தகப்பனார் கூட ஒரு ரிஷி. அவள் நேராக புலஸ்தியர்கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணி விவாகம் பண்ணி வைக்கிறா. இவா 2 பேருக்கும் பிறக்கக்கூடிய புத்திரனாக்கம் விஸ்ரவஸ் அப்படிங்க. விஸ்ரவஸ்னா ஸ்ருதின்னு அர்த்தம், வேதம்னு அர்த்தம். அந்த விஸ்ரவஸ் ரொம்ப தப்போ நிஷ்டையில ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தேன். ஏன்னா ரிஷீஸ்வரருக்கு பிறந்தவர் அல்லவா, அதனால ரிஷீஸ்வரனா தானே மாறணும். விஸ்ரவசும் ஒரு பெரிய ரிஷீஸ்வரராக மாறினார். அந்த விஸ்ரவஸ் தப்பம் பண்ணிட்டு இருக்கிற இந்த மாதிரி சமயத்தில் பரத்வாஜ ரிஷி அப்படிங்கிறவர் தன்னுடைய பொண்ணை விஸ்ரவஸுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தன்னுடைய பொண்ணை கொடுக்குறார். அந்த பரத்வாஜ ரிஷியோடைய பொண்ணுக்கும் விஸ்ரவஸுக்கும் பிறந்த குழந்தை தான் குபேரன். வைஷ்ரவன் அப்படின்னு கூப்பிடுறோமே, குபேரன். அவருக்கு தனதன்னு பேருண்டு. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லவா, தனத்துக்கு ஏதாவது ஒரு குறைவு இருந்தால் குபேரர்கிட்ட போய் நம்ம மன்றாடி கேட்போம். குபேரன் இருந்தால் நிச்சயமாக தனலக்ஷ்மி எந்த குறைவும் இல்லை அப்படின்னு நம்புகிறோம். அந்த பேர்பட்ட குபேரன் பிறந்தார். அவரோ தபத்துக்கு வலிமை அவருக்கும் உண்டு. நிறைய தபஸ் பண்ணினார். தபஸ் பண்ணி பிரம்மதேவரை பிரத்யக்ஷமாக கொண்டு நிறுத்தினார். அவர் 1000 வருஷங்கள் பல வருஷங்கள் அன்னம் ஒன்றும் எதுவுமே இல்லாமல் பழங்களை மட்டும் உண்ணுண்டு, ஜலத்தை மட்டும் எடுத்துண்டு, இந்த மாதிரி கொடூரமான தபஸெல்லாம் பண்ணி தான் பிரம்மதேவரை காட்சி கொடுத்தார். இதை பார்த்தது அந்த பிரம்மதேவர்கிட்ட என்ன கேட்டார்னா, எனக்கு செல்வத்துக்கு அதிபதி ஆகணும் அப்படின்னு வரத்தை கேட்டார் நம்மளுடைய இந்த குபேரர் சுவாமி பிரம்மதேவர்கிட்ட. பிரம்மதேவர் தந்தேன்னு சொல்லி திக்பாலகாதிபர் ஆக்கினார். சௌக்கியத்தை எல்லா செல்வாக்கையும் கொடுத்து தான் கேட்ட வரத்துக்கெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணினார். இதெல்லாம் கிடைச்சதும் தனக்கு வேண்டது கிடைச்சி கொடுத்தேன், இப்போ எங்கே நான் போய் தங்குவேன், எனக்கு பவனம் எது அப்படின்னு யோசிக்கிறத அங்கே லங்கா அப்படிங்கிறது ஒன்று உண்டு வசிக்கிறதுக்கு. அந்த லங்காவில் போய் வசிக்கலாம் அப்படின்னு அங்கே போய் பார்த்தா லங்காவில் யாரும் இல்லை. அப்போ தான் நாராயண சுவாமி அங்கே இருக்கிறவாளெல்லாம் மாற்றி வச்சுருந்தா. அப்பொழுது அங்கே ஆட்சி பண்ணினார். யார்? குபேரன் ஆட்சி பண்ணார். யார் அப்படின்னா யக்ஷர்களுக்கு ராஜாவாக ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் தான் சுமாலி அப்படிங்கிறவர் இவரை பார்த்துட்டு இதே மாதிரி நம்மளுக்கும் ஆகணும் அப்படிங்கிற ஆசை தன்னுடைய பெண்ணான கைகேசியிடம் போய் சொல்கிறா, நீ போய் குபேரனட்டமாக ஆவணம்னா நீ போய் விஸ்ரவஸ் அப்படிங்கிற அந்த முனிவர்கிட்ட போய் எனக்கு கர்ப்பம் வேணும் என்று வேண்டிக்கொள் என்று சொல்கிறா. அப்பாவுடைய வார்த்தைப்படியே நேராக போய் அந்த கைகேசி அப்படிங்கிறவா விஸ்ரவஸ் முனிவர்கிட்ட போய் எனக்கு கர்ப்பம் தரிக்கணும் அப்படின்னு சொன்னான். அந்த சமயத்தில் விஸ்ரவஸ் ரிஷீஸ்வரர் தபத்தில் இருந்தார். ரொம்ப உக்ரமான தபஸில் இருந்தார் அந்த சமயம். அப்போது இவர் சொல்கிறார், நான் தரேன், கர்ப்பம் தரேன், ஆனால் நீ வந்த சமயம் உக்ரமான தபஸில் இருக்கிற சமயத்தில் நீ வந்தாய், அதனால் அந்த குழந்தை உக்ரமாக இருக்கும், கோரமான ரூபம் இருக்கும், கோபம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார்.
இதை கேட்டதும் பயம் வந்துடுத்து. ஏன்னா நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டல்லவா வந்து விண்ணப்பிக்கிறோம். நல்ல குழந்தைகள் தர்மத்தில் இருக்கணும் அப்படின்னு நல்லவா, இது அதர்மத்தில் தலை இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு குழந்தைய பெற்று பிரயோஜனம் உண்டா அப்படின்னு கவலைப்பட்டா. அப்புறம் விஸ்வவஸ் சொல்கிறார், கவலைப்படாதே, உனக்கு பிறக்கக்கூடிய லாஸ்ட் புத்திரன் அவர் வந்து தர்மத்தில் இருப்பார். என்னவோ என்ன அர்த்தமோ என்ன சத்தியமோ, சத்தியம் பரம் தீமகி, அந்த சத்தியத்தை தெரிஞ்சுண்டு மோட்ச இச்சுவாக மோட்சத்தை அடைவார், பகவானை அடைவார், கவலைப்படாதே என்று சொன்னார். அப்போதான் ஒரு இதமாச்சு. நிறைய குழந்தைகள், ஒரு குழந்தையாவது 4 குழந்தையில ஒரு குழந்தையாவது நல்ல ஒரு வழிக்கு போனாலே அம்மாவுக்கு ஒரு சமாதானம் உண்டு. அதனால சரி அப்படின்னு ஒத்துக்கொண்டார். அவா 2 பேருக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் தான் 4 குழந்தைகள். 1 ராவணன், கும்பகர்ணன், சூர்பனகா, 4வது விபீஷணன். நம்மளுடைய கதை ராமாயணத்தில் பார்த்தோம்னா அந்த விபீஷணன் வந்து சரணாகதி பண்ணி ராமர் அடையறார் அப்படிங்கிற சரித்திரத்தை பார்க்குறோம். பாக்கி 3 பேரும் ராமராலேயே தாக்கப்படுகிறார்கள்னு பார்க்குறோம். இந்த ராவணன் அப்படிங்கிறவர் ரொம்ப உக்ரமான தபஸ் பண்ணுறார். எல்லாருமே தபஸ் பண்ணுறா. ராவணன் ரொம்ப உக்ரம். 1000 வருஷம் ஆயிடுத்துனா தன்னுடைய கழுத்தையே அறுத்து ஹோமம் பண்ணிடுவார். அதே மாதிரி 1000 வருஷம் இப்படி 9000 இயர்ஸ் தபஸ் பண்ணி 9 தலையை போட்டுட்டார். 10வது தலை 10 தலை ராவணன் அப்படின்னு சொல்கிறோமே, என்னன்னா 10 இந்திரியங்கள் தான். ஒரு இந்திரியங்களும் ஹோமம் பண்ணுறாருன்னு அர்த்தம். ஒரு தலையை ஹோமம் பண்ணுறார். 10வது தலையை ஹோமம் பண்ணி விடுறேன் அப்படிங்கிற பொழுது அந்த சமயத்தில் வேகம் வந்து பிரம்மா வந்து காட்சி கொடுத்துட்டார். போரும்பா, நீயும் என்னுடைய குழந்தை தானே இல்லைவா, புலஸ்தியருடைய குழந்தை தானே விஸ்வவஸ். அந்த விஸ்வவஸுக்கு பிறந்தவர் தானே ராவணனும் குபேரனும் ராவணனும் இந்த பக்கம். அப்போ ராவணன் என்னுடைய குழந்தை தான், நீயும் நிச்சயம் கழுத்தை ஹோமம் பண்ணண்டா, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொன்னதும் எப்படி ஹிரண்யகசிபு கேட்டாரோ நம்ம கதையில் பார்க்குறோமே, ரொம்ப பிரசித்தமானது. அதனால் அந்த உபமை எடுத்துட்டேன். பிரஹ்லாதனுடைய அப்பா ஹிரண்யகசிபு கார்த்தாலையும் மரணம் படக்கூடாது, ராத்திரியும் மரணம் கூடாது, வெளியிலையும் மரணம் கூடாது, உள்ளேயும் மரணம் கூடாது, இந்த மாதிரி பல விதத்தில் எல்லா ஆயுதங்களால் மரணம் கூடாது. இந்த மாதிரி எல்லா வரத்தையும் ராவணன் கேட்குறார் நம்மாட்ட. சரி தந்தேன் என்று சொல்லி அப்போ எனக்கு அழிவில்லைன்னு ராவணனுக்கு ஒரு தெனாவட்டு வந்தது, அகங்காரம் வந்து கொடுத்து நேராக போகிறார். லங்காவுக்கு வரார். லங்காவுக்கு இதுதான் என்னுடைய பட்டணம், லங்கா தானே கோடீஸ்வரராக இருக்குது, எல்லாம் சர்வ சம்பன்னமாக இருக்கக்கூடாது லங்கா தான். அதனால் அங்கே வந்து குபேரர்கிட்ட சொல்கிறார், எனக்கு இந்த இடம் வேணும், நீ ஓடிவிடு அப்படின்னு சொல்கிறார். குபேரனும் சண்டை போடுறதுக்கெல்லாம் ஆசை இல்லை. அவர் என்னதான் இருந்தாலும் தம்பி தானே ஒரு வகையில். சரி, அப்போ அவர் சண்டையெல்லாம் போடல, நீயே வச்சுக்கோப்பா அப்படின்னு கொடுத்துட்டு அவர் கைலாச சிகரத்துக்கு போயிட்டார். கைலாசத்தில் ஒரு பவனம் உண்டாக்கி அவர் சௌக்கியமாக குபேரர் அங்கே தங்கிண்டு வசிச்சுட்டு வந்தார். லங்காவை கடைச்சி கொடுத்து, இது லங்கா கடைச்சிட்டும் போரலையாம் ராவணனுக்கு. என்ன பண்ணலாம், திருப்பி யக்ஷர்களெல்லாம் அடித்து ஓடிக்கணும் அப்படின்னு பண்ணுறது. யக்ஷர்களை காப்பாற்றுறதுக்கு குபேரர் வரார். ஆனால் குபேரரையும் அடித்து அவர்கிட்டக்க இருக்கக்கூடிய புஷ்பக விமானம், குபேரர் சம்பாதித்தது புஷ்பக விமானம், பிரம்மதேவர் கொடுத்தது. அந்த புஷ்பக விமானத்தையும் தூக்கிட்டு தன்னுடைய லங்கால கொண்டு வந்து வச்சுக்கிறார். அப்போதான் திருப்தியாச்சு ராவணனுக்கு. அதுதான் புஷ்பக விமானம். அந்த புஷ்பக விமானத்தை தான் இங்கே ஹனுமார் பார்க்குறார் ராவணனுடைய பவனத்தில். அதுதான் எப்படி இருக்குன்னா தேஜோமயமாக இருக்குது. எல்லா ரத்னங்கள் அதில் வந்து ஸ்வர்ணம் பூஷாத்த இடமே இல்லையா அப்படின்னா யோசிச்சு பாருங்க. ஸ்வர்ணம் மயமாக தான் இருக்கும்னு அர்த்தம். கனகமயமாக இருந்தது. அத்விதீயமான அந்த வாகன ரத்னம், வாகனம்னு சொல்லலை எங்கேயுமே, வாகன ரத்னம். புஷ்பாஹ்வயம் நாம விராஜமானம் ரத்னப்பிரபாபிஷ்ச விவர்தமானம் வேஷ்மோத்தமானாமபி சோச்சமானம் மகாகபிஸ்தத்ர மகாவிமானம். அந்த விமானத்தை ஒருவனா பார்க்குறார். நியுஜ்யமானாஸ்து கஜாசு ஹஸ்தாः சகேசராச்சோத்பலः பத்ரஹஸ்தாः பபூவ தேவி ச கிருதாசு ஹஸ்தா லக்ஷ்மீஸ்ததா பத்மினி பத்மஹஸ்தா. அதெல்லாம் உபமையாக எடுத்துட்டு வால்மீகி சொல்கிறார்.
பத்மஹஸ்தா, கையில் தாமரை வச்சு மகாலட்சுமி மத்தியத்தில் உட்கார்ற மாதிரி விகசித்த பத்மங்கள் ஏந்தி நிற்கக்கூடிய மகாலட்சுமி நடுவில் இருக்கிற மாதிரி கபீஸ்வரன் திருப்பி திருப்பி அந்த கலாரூபத்தை வைகுண்டேஸ்வர வக்ஷா ஸ்தல தேவி விக்கிரகத்தை பார்த்துட்டே இருந்த அந்த மகாலட்சுமி அந்த நடுவில் இருக்காளாமா. ஆனைகள் 2 பாகத்தில் கட்டியிருக்காளாம். இப்படி இதெல்லாம் ஹிருதயம் கவரா மாதிரி ஒரு சாதாரண ஒரு பிக்சர் மாதிரி தோணலையா, அது உயிர் உள்ள ஒரு பிக்சர். ஹனுமானுக்கு அப்படி தெரிஞ்சுதான். ஹனுமார் இப்படி பார்த்துட்டு ஹனுமார் சொல்கிறார், ஆஹா இப்படி ஒரு அத்தியுதமாக இருக்கக்கூடிய உத்தமோத்தமமான இந்த முக்கிய பவனத்தை பார்த்து ஹனுமார் ஆஹா அப்படின்னு சொல்லி போகிறார். பகச்சு போயிடுறார். இன்னொரு அதிசயம் அப்படின்னு நினச்சிட்டு அங்கேயே நிற்கிறார். தசமுகனுடைய பரிகதுல்யமான பாகுக்கள் காப்பாற்றின்னு இருக்கக்கூடிய இந்த லங்கா ராஜ்யத்தில் இந்த மாதிரி இத்தனையும் பெரிய பெரிய வீடு, அதில் இந்த மாதிரி ஒரு புஷ்பக விமானம் அப்படின்னு சொக்கி போயிடுறாராம். அதோட 7வது சர்க்கம் பூர்த்தி. 8வது சர்க்கத்தில் திருப்பி அந்த புஷ்பக விமானத்தை வர்ணனை பண்ணுறார். வால்மீகி முனிவருக்கு மதியாகிறது இல்லையா, அப்பேற்பட்ட புஷ்பக விமானம் அதனுடைய மகத்துவம் எப்படின்னா, ந தத்ர கிஞ்சின்ன கிருதம் பிரயத்னதோ ந தத்ர கிஞ்சின்ன மகார்ஹரத்னவத் ந தே விசேஷா நியதா சுரேஷ்வபி ந தத்ர கிஞ்சின்ன மகாவிசேஷவத். இப்படி ஒரு விசேஷமான ஒரு வஸ்து அமரேந்திரனுடைய அமராவதியில் கூட இருக்காது. அதிசுத்தமாக பண்ணப்பட்ட ஒரு விமானம், அனர்க்கங்களான ரத்னங்கள் அல்லாமல் வேறு எதுவுமே இல்லையே இதில். அதிமேன்மையாக இருக்கக்கூடிய ஒரு விமானம் புஷ்பக விமானம். இது உக்ர தபஸ்ஸால ஆர்ஜித்த விமானம் அல்லவா. அது என்ன பண்ணுற ராவணன் அந்த தனதண்டை போய் ஒரு சண்டை போட்டு போர் போட்டு தனதண்டேந்து ஜெயித்து கையில் ஏந்தின இந்த புஷ்பக விமானம். இது எப்படின்னா, அதில் உள்ள ஏறி உட்காந்தா மனசமாதாயத்து சீக்கிரகாமினம், மனசமாதானம் கிடச்சிடுவான். 4 பேர்னா 4 பேருக்கு உண்டான வடிவம் ஆகிடும் புஷ்பக விமானம். நினச்ச இடத்துல போய் கொண்டு விட்டுடும். அதே இது ஒரு ஊரே வருதுன்னா அத்தனையும் பெருசாகிடும். நினச்சதெல்லாம் சாத்தியமாகக்கூடிய அடையக்கூடிய ஒரு புஷ்பக விமானம். இப்படி ஒரு விஷயம், ஒரு கல்பக விருட்சமாட்டமாக அந்த புஷ்பக விமானம் இருக்குன்னா அது எப்படி இருக்கும், எப்பேற்பட்டதாக இருக்கும். ஒரு பெரிய பூமி, அது பூமிக்கு மேலே மலை, மலைக்கு மேலே அழகான விருட்சங்கள், அதுக்கு மேலே அழகான பூக்கள் நிரம்பி அப்படியே மனசை கவரக்கூடிய ஹிருதயத்தை கவரக்கூடிய அதுக்கு நடுவில் ஒரு புஷ்பக விமானம் ஜாஜ்வல்யமாக ஜொலிக்கிறது அப்படின்னா எப்பேற்பட்டது. மனோபிராமம் சரதிந்து நிர்மலம் விசித்திரக்கூடம் சிகரம் கிரேரியதா. விசித்திரக்கூடமாக இருக்கே, யாருக்கு வேணால் அது உபயோகப்படுத்திக்கலாம். எப்படின்னா தியுக்ர தபஸ்ஸுனால தபசக்தினால் அடைஞ்ச இந்த வாகனத்தை யாராலையும் தடுக்க முடியாமல் எந்த உலகத்தில் வேணால் சஞ்சாரம் பண்ணிட்டு கொடுங்காற்றுடைய வேகதையோட, இப்போ ஜெட்டு அப்படின்லாம் சொல்கிறோமே, அதெல்லாம் அதை விடையும் ரொம்ப ஸ்பீடாக எங்கே வேணாலும் நினச்ச இடத்துக்கு போய் சேர்ந்து அனஸ்வரமான யசஸ் அக்ஷுதனம் போன்றவைகளை சம்பாதித்து சந்தோஷத்தை தரக்கூடிய, நிம்மதியை தரக்கூடிய, நம்மளுடைய காரிய சித்தி பண்ணக்கூடிய ஒரு விமானம். சரத்கால பூர்ணச்சந்திர நிலாவு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தவள வர்ணத்தில் கைலாச சிங்கமாட்டமாக மனோஜ்ஞமானதும், குண்டலங்கள் போட்டுண்டு பிரசோபிக்கக்கூடிய முகம், பெரிய வட்டக்க இருக்கக்கூடிய பறந்து சின்னதாக சிரிந்த கண்கள், இப்படி அநேகம் பூதங்கள் நிறைய பேர் இந்த புஷ்பக விமானத்தை வகிச்சுன்னு இருக்கா, தாங்கின்னு இருக்கா. பல பல வர்ணங்களுடைய விகசித்து நிற்கக்கூடிய வசந்த புஷ்ப சமூகத்தால் கண்ணும் கரளையும் மதுவாசத்தை விட காந்தி சேரக்கூடிய இந்த இடத்த, அந்த பெரிய புஷ்பக விமானத்தை அப்படியே உத்து பார்த்துட்டு இருக்காராம். வசந்த புஷ்போத்கர சாரு தர்சனம் வசந்த மாசாதபி காந்த தர்சனம் சபுஷ்பகம் தத்ர விமானமுத்தமம் ததர்ஷ தத்வானர வீர சத்தமஹா. பேர்பட்ட விமானம் உத்தமம் அப்படின்னு இங்கே வால்மீகி எடுக்கிறார். உத்தமமான விமானத்தை, அந்த புஷ்பகம் என்கின்ற உத்தமமான விமானத்தை பார்த்தார். அதை பார்த்துட்டே அந்த கண் எடுக்க தோணலையாம் ஹனுமாருக்கு. அப்படி இருந்திருக்கு அந்த புஷ்பக விமானம். அதை பார்த்துட்டு இருந்தார் என்று சொல்லி 8வது சர்க்கம் பூர்த்தி. மேலும் 9వ சர்க்கத்தில் அந்தப்புர தர்சனம், அது
மேற்கொண்டு இருக்கக்கூடிய பகுதியில் செவிப்போம் என்று சொல்லி பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஹரே கபிவீரா பரம பவித்ரா மாருதே ராஜீவவக்த்ரா ஹரே கபிவீரா பரம பவித்ரா மாருதே ராஜீவவக்த்ரா ஹரே கபிவீரா காஞ்சனகாத்ரா மாருதே ராஜீவவக்த்ரா ஹரே கபிவீரா கேசரிபுத்ரா மாருதே ராஜீவவக்த்ரா ஹரே கபிவீரா பிங்களநேத்ரா மாருதே ராஜீவவக்த்ரா ஹரே கபிவீரா வானரமித்ரா மாருதே ராஜீவவக்த்ரா ஹரே கபிவீரா பாஸ்கர சாத்ரா மாருதே ராஜீவவக்த்ரா ஹரே கபிவீரா பரம பவித்ரா மாருதே ராஜீவவக்த்ரா மாருதே ராஜீவவக்த்ரா மாருதே ராஜீவவக்த்ரா மர்க்கடேஷ மகோத்சாஹ சர்வசத்ருஹரோத்தம சத்ரும் சம்ஹர மாம் ரக்ஷ ஸ்ரீமன்னாபத உத்தர மர்க்கடேஷ மகோத்சாஹ சர்வாதங்க நிவாரக அரீன் சம்ஹர மாம் ரக்ஷ சுகம் தாபய மே பிரபோ மகாசைலம் சமுத்பாட்ய தாவந்தம் ராவணம் பிரதி திஷ்ட திஷ்டரணே துஷ்ட கோரராவம் சமுச்சரன் மாருதிம் வீரவஜ்ராங்கம் பக்தரக்ஷணதீக்ஷிதம் ஹனுமந்தம் சதா வந்தே ராமமந்தப்பிரச்சாரகம் யத்ர யத்ர ரகுநாதகீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். ஹரே ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेयस्वामिनः जय राम 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 राम